நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள் அப்படிது. அப்போ நைட்ரஜன் சைக்கிள் சொன்னால் நைட்ரஜன் சுழற்சின்னு சொல்லப்படுகிறது. நைட்ரஜன் இஸ் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட். Nitrogen is the important nutrient. Need for the survival all living organisms. உயிர் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து எதுன்னா அது நைட்ரஜன் தான். நைட்ரஜன் தான் முக்கியமான. இது ஒன்று கேட்கலாம். இட் இஸ் அன் எசென்சியல் காம்போனன்ட். இது வந்து எசென்சியல் காம்போனன்ட் ஆஃப் புரோட்டீன், டிஎன்ஏ அண்டு குளோரோஃபைல். புரோட்டீன்லேயே இந்த நைட்ரஜன் இருக்குது, டிஎன்ஏன்னு இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. அப்போ இந்த மூன்றுக்கும் தேவைப்படக்கூடிய முக்கியமான நியூட்ரியன்ட் தான். அதாவது புரோட்டீனாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் புரதமாக இருக்கும். இவையெல்லாம் வந்து பார்த்தா இந்த மூணுலேயுமே ஒரு பகுதி பொருளாக இந்த நைட்ரஜன், ஒரு பகுதினா ஒரு கூட்டு பொருளாக நைட்ரஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியர் இஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டென்ஸ் அபவுட் 78% ஆஃப் நைட்ரஜன். அட்மாஸ்பியரில் வந்து 78% நைட்ரஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குது. Plants and animals cannot utilize atmospheric nitrogen. ஆனால் 78% இருந்தால் கூட பிளான்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது. டைரெக்டாக பயன்படுத்த முடியாது. அதான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேரட் யூட்டிலைஸ் அட்மாஸ்பியர் நைட்ரஜன். அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய நைட்ரஜனை, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அதாவது விலங்கு தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியாது. They can use only if it is in the form of ammonia. அப்போ எப்படி தான் பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜனை ஒன்று அமோனியாவை மாற்றணும் அல்லது அமோனியா ஆசிட்டை மாற்றணும். அப்போ நைட்ரஜனை அமோனியாவை மாற்றணும் அல்லது அமோனியா ஆசிட்டாக மாற்றணும் அல்லது நைட்ரேட்டாக மாற்றணும். இப்படி மாற்றினா மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அப்போ அட்மாஸ்பியர் நைட்ரஜனை டைரெக்டாக பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ நைட்ரஜன் எதாவது மாற்றினா அமோனியா ஆசிட்ஸ் நைட்ரஜன் இப்படி மாற்றினா தான் பயன்படுத்த முடியும். The process involved in nitrogen cycle are explained below. இங்கே வந்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம் சொல்கிறாங்க. பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது. நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்துவது. நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனானது நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய செயல் அப்படின்னு பேர். பாருங்கள். நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் நைட்ரஜன். அப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், அட்மாஸ்பியர்னா அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இங்கே உயிரினங்களுக்கு பயன்படும் வகையில் அதை மாற்றுவது தான் என்னது நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். ஓகேங்களா? விச் இஸ் இன்டெரக்ட் ஃபார்ம் த ரியாக்டிவ் காம்போனன்ட்ஸ் அவைலபிள் லிவிங் ஆர்கானிசம். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்படியே உயிரினங்கள் பயன்படுத்தும் வகையில் அதை மாற்றுவது தான் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் சொல்கிறாங்க. பாருங்கள். This conversion is done by the number of bacteria. அப்போ இந்த நைட்ரஜனை வந்து வளிமண்டல நைட்ரஜனை வந்து உயிரினங்கள் பயன்படுத்தும் வகையில் அது அமோனியாவாக அமோனியா நைட்ரேட்டாக அமோனியா ஆசிட்டாக நைட்ரேட்டாக மாற்றுவதற்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வேணும். நிறைய நம்பர் ஆஃப் பாக்டீரியா இருந்தால் மட்டும்தான் அந்த நைட்ரஜனை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே சைனா பாக்டீரியா இது ரெண்டும் வேணும். அப்போ நைட்ரஜனை வந்து தாவரங்களும் விலங்குகளும் பயன்படுத்த வகையில் மாற்றுவதற்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படி சொல்லக்கூடிய சைனா பாக்டீரியா வேணும். பாருங்கள். ஃபஸ்ட்டு லெகிமெண்ட்ஸ் பிளான்ட்ஸ் லைக் பிஏ பிளான்ட்ஸ். லெகிமெண்ட்ஸ் பிளான்ட்ஸ்னால் பயிர் வகை தாவரம். லெகிமெண்ட்ஸ் பிளான்ட் பயிர் வகை தாவரம். அதில் காணப்படக்கூடிய தாவரம் வந்து பிஏனா பட்டாணி தாவரம். அண்டு பீன்ஸ், பட்டாணி தாவரம் பீன்ஸ்ன்றது சொல்லக்கூடிய தாவரம். ஹேவ் ஏ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இந்த ரெண்டு தாவரங்களும் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட சேர்ந்து வாழுதுன்னு சொல்கிறாங்க. நைட்ரஜனை பாருங்களேன். லெகிமினஸ் பிளான்னா லெகிமினஸ் சொல்லக்கூடிய பிளான் வந்து பயிர் வகை தாவரம். அந்த பயிர் வகை தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஏ தாவரம், இன்னொன்று பட்டாணி. பிஏன்னா பட்டாணி, இன்னொன்று பீன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தாவரமும் சிம்பயாட்டிக் வாழ்க்கை, சிம்பயாட்டிக்காக இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழுது. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியானா நைட்ரஜனை எதெல்லாம் வந்து அட்மாஸ்பியர் நைட்ரஜனை எதெல்லாம் மண்ணில் நிலைநிறுத்துமோ அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து இந்த ரெண்டு தாவரங்களும் கூட்டுயிர் வாழ்க்கை வாழுது. அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து கூட்டுயிர் வாழ்க்கை வாழுது. அந்த பாக்டீரியா பேர் வந்து ரைசோபியம். அந்த பாக்டீரியா வந்து ரைசோபியம். 1 மார்க் கொஸ்டின். அப்போ பிஏ தாவரம் சொல்லுவாங்க பட்டாணி தாவரத்துடைய வேர்களையும் இந்த ரைசோபியம் காணப்படும். பீன்ஸ் சொல்லக்கூடிய தாவரங்களுடைய வேர்களையும் இந்த ரைசோபியம் காணப்படும். ரைசோபியம் அகரின் ரூட் நூடுல்ஸ். ரூட்னா வேர்கள் வந்து வேர் முடிச்சிருக்கும்.
வேர்களில் காணப்படக்கூடிய வேர் முடிச்சுகளுக்கு பேர் நோட் ரூட்ஸ், அங்கே தான் இது வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எங்களோட பிளான்ஸ் ஃபிக்ஸ் த நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இதுதான் வேர் முடிச்சுக்களில் இந்த ரைசோபியன் பாக்டீரியா இருந்துக்கிட்டு அந்த அட்மாஸ்பியர் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி தாவரத்துக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நைட்ரஜன் அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது உட்கிரகித்தல் பேர். அதாவது நைட்ரஜன் வந்து உட்கிரகித்தல் பேர். பிளான்ஸ் அப்சர்வ் நைட்ரஜன். பிளான்ஸ் வந்து அப்சர்வ் நைட்ரேட் ions and use them making organic matter like protein, nucleic acid. அதாவது தாவரங்கள் வந்து நைட்ரஜனை நைட்ரேட் அயனியாக உரியுது. தாவரங்கள் வந்து நைட்ரஜனை வந்து எடுக்க முடியாது, அதாவது நைட்ரஜன் எடுக்க முடியாது, அதை மாற்றி அதை நைட்ரேட் அயனிகளாக உறிஞ்சிக்கிறதுனா உறிஞ்சி அது கரிம பொருளான புரோதம் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் உருவாகுதுன்னு பயன்படுத்துது. இப்போ ஒவ்வொரு தாவரமும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி உறிஞ்சி அது எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் ஆசிட்க்கு பயன்படுத்துது. புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் ஆசிட் அமிலங்களை உருவாக்குவதற்கு, புரோட்டீனை உருவாக்கவும் பயன்படுத்துது, நியூக்ளிக் ஆசிட் உருவாக்க பயன்படுத்துறதுக்காக அந்த நைட்ரேட் இருக்குது. இப்போ ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களை உண்ணக்கூடிய அனிமல்னு சொல்லக்கூடியது. பாருங்கள், இது கன்வெர்ட் பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ். இது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை சாப்பிடுது. அப்போ பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் இன்டு அனிமல் ப்ரோட்டீன். அப்போ இந்த ஹெர்பிவோர் அனிமல் சொல்லக்கூடிய தாவரங்களை உண்ணக்கூடிய அந்த விலங்குகள் வந்து பிளான்ட்டை வந்து சாப்பிட்றதுனால அந்த பிளான்ட் ப்ரோட்டீன் எப்படி மாறுனா அனிமல் ப்ரோட்டீனாக மாறிடுது. அப்போ கார்னிவோர்ஸ் கார்னிவோர்ஸ்னு சொன்னால் அந்த ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடக்கூடிய விலங்கு இருக்குங்க, அது சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அங்கே பாஸ் ஆகுது. இதே மாதிரி தான் அந்த ஒரு ப்ரோட்டீன் வந்து அப்படியே இடப்பட்டியான அப்படி மாறி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு ஃபஸ்ட்டு பிளான்ட்டில் ப்ரோட்டீன் உருவாகுது, அந்த பிளான்ட்டை வந்து ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடுது, அங்கே ப்ரோட்டீன் அங்கே பாஸ் ஆகுது. அப்போ ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட கார்னிவோர் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் சாப்பிடுது. அப்போ ஹெர்பிவோர்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் கார்னிவோர்ஸ்க்கு போகுதுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அமோனியாஃபிகேஷன். அது அமோனியாஃபிகேஷன் கூடியது. அமோனியாஃபிகேஷன்னா அமோனியா ஆகுது. த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட். இது என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கழிவு பொருள் பாருங்க, நைட்ரஜன் கழிவு பொருள் அது வந்து பார்த்தீங்கன்னா பை பியூரிஃபையிங் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன்டு அமோனியா காம்பவுண்ட்ஸ் இஸ் கால்டு அமோனிஃபிகேஷன். அதாவது நைட்ரஜன் கழிவு பொருட்களை, அதாவது கெட்டடிக்கும் பாக்டீரியாக்கள், நைட்ரஜன் கழிவு பொருட்கள் அதில் சில பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் வந்து என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா அதை மக்க செய்து, அதாவது நைட்ரஜன் கழிவு பொருட்களை பாக்டீரியாவும் ஃபங்கையும் சேர்ந்து அதை மக்க செய்து அதிலிருந்து என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியாவே இருக்குது, அமோனியாவை உருவாக்குதுன்றாங்க. அதுக்கு பேர் தான் அமோனியாஃபிகேஷன் பேர். இப்போ அனிமல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் எக்ஸீடட் ஃப்ரம் த யூரிக் அண்டு அமோனியா. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா விலங்கு புரதம் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்கு புரதங்கள் சொல்லக்கூடியது வந்து யூரியா அண்டு யூரிக் அண்டு அமோனியா. இது மூணுமே விலங்கு புரதங்கள். அது வந்து அமோனியா வடிவில் கழிவுகளாக வெளியேறுது. அதை மக்க செய்து அதை புரோட்டீனாக மாற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த டெட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு அமோனியம் காம்பவுண்ட்ஸ். அப்போ இறந்து போன விலங்கு மற்றும் தாவரங்களை சிதைவர செய்து அமோனியா சேர்மங்கள் மாறும். அப்போ இறந்து போன, அதாவது டெட் அனிமலாக இருந்தாலும் சரி பிளான்டாக இருந்தாலும் சரி, அதை மக்க செய்து அதில் இருந்து அமோனியா காம்பவுண்ட்ஸை உருவாக்குது. எது உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவும் ஃபங்கை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நைட்ரிஃபிகேஷன். அடுத்து வந்து நைட்ரேட்டாக மாறுவது. இந்த பாருங்க, த அமோனிக் காம்பவுண்ட்ஸ் பாருங்க, அமோனிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்மிங் அமோனியாஃபிகேஷன். அதாவது அமோனிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு அமோனியாஃபிகேஷன் ப்ராசஸ் ஆக்சிடைஸ்டு டு சாலிட் நைட்ரேட்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அமோனியாவாதல் நிகழ்வின் மூலமும் உருவான அமோனியா சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற செயல்முறை மூலம் கரையக்கூடிய நைட்ரேட் உப்பாக மாறும் சொல்கிறாங்க. அதாவது அமோனியா சேர்மங்கள் வந்து ஆக்சிஜனேற்ற முறையில் ஆக்சிஜனை வந்து அது சென்றடைவதால், ஆக்சிஜன் வந்து அங்கே உள்ளே வருவதால் அது செயல்முறை மூலமாக கரையக்கூடிய நைட்ரேட் உப்பாக மாறும்.
இந்த செயல்முறை நைட்ரேட் ஆதல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல், அதாவது பார்த்தீங்கன்னா செயல்முறை. இந்த நைட்ரேட் ஃபார்மேஷன் இஸ் நோன் அஸ் நைட்ரேஷன் ஃபிக்சேஷன் கூடியது. இந்த பாக்டீரியா ரெசல்ட் நைட்ரஜன் கால்டு நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா. இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் தான் என்னது நைட்ரிபிங் பாக்டீரியான்னு பேர். பாருங்கள், ஒரு டேப்லெட்டாக இருக்கு பாருங்கள். ரோல் பாருங்கள் என்ன பண்ணுறோம்னா, ரோல் பிளேடு இன் நைட்ரஜன் சைக்கிள், ரோல் பிளேடு இன் நைட்ரஜன் சைக்கிள். அதே இன்னொரு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம், நேம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம், நேம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷனா நைட்ரஜன் நிலைநிறுத்துதல், நைட்ரஜனை இது. அப்போ அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய, நல்லா கொஞ்சம் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்டோஃபேக்டர். அஸ்டோஃபேக்டர் சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் இருக்குது. ரைசோபியர் சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேறு முண்டுகள் இருக்குது. ஒவ்வொரு தாவரத்துக்கும் வேறு முடிச்சுக்கள் காணப்படுது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா புளுகிரின் ஆல்கே, இது வந்து நாஸ்டாக். புளுகிரின் ஆல்கே இது நாஸ்டாக், இது நீலப்பசு பாசி. அடுத்து பாருங்க அமோனியாவது, அமோனியாஃபிகேஷன், அதாவது அந்த நைட்ரஜனை வந்து அமோனியாவை மாற்றக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை அமோனியாவை மாற்றக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்டு ஃபங்கை, ஃபீல் பாக்டீரியா ஃபங்கை. அடுத்து பாருங்க நைட்ரேட் அதில் அதை நைட்ரஜனாக மாற்றக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மோனஸ் அண்டு நைட்ரோஃபேக்டர். அடுத்து நைட்ரஜன் வெளியேற்றம், நைட்ரஜன் வெளியேற்றம் சொல்லக்கூடிய வந்து சூடோமோனஸ். நைட்ரஜன் வெளியேற்றக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க டென்டிஃபைங் பாக்டீரியா சூடோமோனஸ், டென்டிஃபைங் பாக்டீரியா சூடோமோனஸ். இப்போ பாருங்க டென்டிஃபிகேஷன், அதாவது டென்டிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. அப்போ டென்டிஃபிகேஷன் சொல்லியாச்சுன்னா பாருங்க the free living soil bacteria such as pseudomonas species. அப்போ மண்ணில் வாழக்கூடிய அதாவது பாருங்க மண்ணில் வாழக்கூடிய ஃப்ரீயாக வாழக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சூடோமோனஸ் சொல்லக்கூடியது. சூடோமோனஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியா அதான் நைட்ரஜன் வெளியேற்றம். டென்டிஃபிகேஷன் ஆனது நைட்ரஜன் வெளியேற்றம். அப்போ நைட்ரேட் முறையில் உருவாக்கப்பட்ட நைட்ரேட் அயனியின் மண்ணிலிருந்து ஒடுக்கமடைந்து வாயுநிலைக்கு மாற்றமடையும் நைட்ரேட் வெளியேறும். அதாவது தனித்து மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியா சூடோமோனஸ் இது மாதிரி. அப்போ என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நல்லா கொஞ்சம் நைட்ரேட், அதாவது நைட்ரேட் அயனிகள் மண்ணில் இருந்து ஒடுக்கமடைந்து வாயுக்கு மாறி திரும்பவும். அப்போ லிவிங் சாயில் பாக்டீரியா சச் as Pseudomonas species ரெடியூஸ் நைட்ரேட்டை நைட்ரேட். அப்போ இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டை ரெடியூஸ் பண்ணி டு சாயில் வந்து எங்கே சாயிலுக்கு நைட்ரேட்டை ரெடியூஸ் பண்ணி இன்டு கேஸை வாயுவை மாற்றி திரும்பவும் அட்மாஸ்பியருக்கு செலுத்துது, அட்மாஸ்பியருக்கு மாற்றப்படுது. அப்போ டென்ட்ரிஃபிகேஷன்னா திரும்பவும், அதாவது ஃபஸ்ட்டு அங்கேருந்தா அட்மாஸ்பியர் இருந்தால் நைட்ரஜனை எடுத்து அதை அமோனியாவை மாற்றி அதை என்னென்ன பண்ணுச்சுங்க. திரும்பவும் இங்கே இருக்கக்கூடிய நைட்ரேட்டை திரும்ப எங்கே செய்யுது அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜனை மாற்றி அனுப்பக்கூடிய பாக்டீரியா தான் சூடோமோனஸ் குட்டிடா, அதாவது சூடோமோனஸ் ஸ்பீசிஸ். ஒரு மார்க் கொஸ்டின். அடுத்து ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் இம்பேக்ட்ஸ் ஆன் நைட்ரஜன் சைக்கிள். ஹியூமன் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் சொல்லக்கூடியது fuels application of nitrogen based fertilizer and other activities can increase the amount of biological available nitrogen in ecosystem. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா புதை படிவ பொருட்களை பர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்னா புதையுடைய பொருட்களை அந்த புதை படிவ பொருட்களை எரிப்பதன் மூலமாக நைட்ரஜன் என்ன செய்யுது the application of nitrogen based fertilizer and other activities can increase the amount of biologically, அதாவது அதை அடிப்படை கொண்ட உரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக பல செயல்களாலும் சூழ்நிலையில் வந்து உயிரிய நைட்ரஜன் இருப்பு அதிகரிக்கிறது. அப்போ ஃபாசில் ஃபியூல் எரிக்கிறதுனால அட்மாஸ்பியர் வந்து நைட்ரஜன் வந்து அதிகரிக்கும் சொல்கிறாங்க. நைட்ரஜன் வந்து அதிகரிக்கும். அதை விவசாய நிலம் பயன்படுத்தும் போது நைட்ரஜன் ஆறுகளுக்கு சென்று அங்கிருந்து கடல் சூழ்நிலை சென்றடைகிறது. அதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த நைட்ரஜனை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஃபீல் பண்ணும்போது அது ரிவரில் இருந்து நேராக மறைந்து போயிடுது. ஆறுகள் இருந்து அப்படின்றது மறைவு, அதாவது கடலுக்கு போகுதுறாங்க. ஆல்டர் பயோடைவர்சிட்டி, இது வந்து என்னது ஒரு ஆல்டர் பயோடைவர்சிட்டி சொல்லுவாங்க. ஆல்டர் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்க சேஞ்ச் த ஃபுட் வெப் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய் அண்டு ஜென்ரல் கேபிட்டல்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் கேபிட்டல்னா பொதுவான, அதாவது வாழிடங்கள் அழிகின்றன. டெஸ்ட்ராய்னா பொதுவான வாழிடங்கள் அழியும் சொல்கிறாங்க. பொதுவான வாழிடங்கள் அழியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த நைட்ரஜன் வந்து பாருங்கள் அந்த நைட்ரஜன் வந்து நேராக அட்மாஸ்பியர் போகுது.
அப்போ அட்மாஸ்பியர் போகும்பொழுது அங்கே சூழ்நிலை அதாவது இருப்பு, அது நைட்ரஜன் இருப்பு அதிகமாகும். அந்த நைட்ரஜனை நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த அட்மாஸ்பியர் போன நைட்ரஜனை திரும்ப எடுத்து அதாவது விவசாய நிலங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அப்போ ஆறுகள் மூலமாக விரைவில் போகும். இது வந்து ஒரு ஆல்டர். இவ்வாறு உணவுப் பொருள் அமைப்பில் வந்து மாற்றம் ஏற்படுது. இதனால் பாதிப்பு ஏற்பட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கடி வந்து கார்பன் சைக்கிள். அடுத்து வந்து கார்பன் சைக்கிள். இப்போ கார்பன் சொல்லியாச்சுன்னா கார்பன் அகர் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த்து. இப்போ கார்பன் வந்து பூமியில் வந்து பல வடிவங்களில் இருக்குன்றாங்க. பல வடிவங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சேர்கோல்னா கரின்னு சொல்லுவாங்க, கறிக்கட்டை, அதான் சேர்கோல். அடுத்து பாருங்கள் டைமண்ட் அண்டு கிராஃபைட் ஆர் எலிமெண்டல் ஃபார்ம்ஸ் கார்பன். அப்போ கார்பன் வந்து பூமியில் வந்து வெவ்வேறு வடிவங்கள் இருக்குன்றாங்க. அதில் முக்கியமாக சேர்கோலாக இருக்குது, டைமண்ட்னா வைரமாக இருக்குது, அண்டு கிராஃபைட்டாக இருக்குது. என்னது கிராஃபைட் சொல்லப்படி போன்ற கார்பன் வந்து எளிய வடிவங்களாக காணப்படுது. அப்போ கார்பனுக்கு காணக்கூடிய வடிவங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்கோல், டைமண்ட், கிராஃபைட் கார்பன். அப்போ கம்பைன் ஃபார்ம் ஆஃப் த கார்பன் இன்க்ளூடிங் கார்பன் மோனாக்சைடு. அப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் சால்ட், அதாவது கார்பனேட் சால்ட் போன்றவை கார்பனின் கூட்டுப்பொருளாகும். அப்போ கார்பனுடைய கூட்டுப்பொருள் வந்து கார்பனுடைய கூட்டுப்பொருள் எதுன்னு கேட்பாங்க. கார்பனுடைய கூட்டுப்பொருள் வந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்டு கார்பனேட் சால்ட். இது 3 தான் கார்பனுடைய கூட்டுப்பொருள் சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் இருப்பாங்க. ஆல் லிவிங் ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் மாலிகுல்ஸ். இங்கே வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து உயிரினங்களும் புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலம் போன்ற கார்பன் கலந்த மூலக்கூறால் உருவாக்கப்பட்டது. அப்போ இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் கார்பன் கலந்த லைக் புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்னால் உருவாக்கப்பட்டது. கார்பன் கலந்த புரதம் மற்றும் நியூக்ளிக் ஆசிட்னால தான் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ கார்பன் முக்கியமானது. இந்த அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு என்டர் இன்டு பிளான்ட்ஸ். அப்போ அட்மாஸ்பியருடைய கார்பன் டை ஆக்சைடு எப்படி என்டர் ஆகுது பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்போ அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பனை ஒவ்வொரு பிளான்ட்ஸும் ஒளிச்சேர்க்கை மூலமாக எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக எடுத்து அந்த கார்பனை என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டாக மாற்றிடுது. அந்த கார்போஹைட்ரேட்டை மாற்றும் பொழுது நம்ம வந்து பிளான்ட்டை யூஸ் பண்ணுறோமா இல்லையா உணவா அப்படின்னும் போது அந்த கார்பன் வந்து நம்ம உடம்புக்கு வருவாங்க ஃப்ரம் பிளான்ட்ஸு. இட் ஃபேஸ்ட் ஹெர்பிவோர்ஸ். இப்போ அந்த பிளான்ட்டில் வந்து எது சாப்பிடுன்னா ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடும். அப்போ ஒரு பிளான்ட் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பனை ஒளிச்சேர்க்கை மூலமாக எடுத்து அது கார்போஹைட்ரேட்டாக மாற்றிடுது. அந்த பிளான்ட்ஸை வந்து ஹெர்பிவோர்ஸ் வந்து தாவர உண்ணி, அது தாவரம் சாப்பிடுது. அப்போ தாவரம் சாப்பிடும்போது அந்த கார்போஹைட்ரேட் இருக்கிற கார்பன் வந்து இந்த ஹெர்பிவோர்ஸ்க்கு உடம்புக்கு போயிடுது. அதை சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ்க்கு அந்த கார்பன் அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி தான் இந்த டூரிங் ரெஸ்பிரேஷன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலீஸ் கார்பன் இன்டு அட்மாஸ்பியர். திரும்ப இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ரிலீஸ் ஆகி எங்களுக்கு அட்மாஸ்பியர் போகுது. இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக மாறி திரும்பவும் பிளான்ட்ஸ் அதாவது அனிமல்லேருந்து வரக்கூடிய கார்பன் திரும்பி அட்மாஸ்பியர் போகுது. அது எப்படி போகுதுன்னா ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு போகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் டு த அட்மாஸ்பியர் த்ரூ த டீகம்பஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர். அதாவது மக்கி போன தாவர விலங்கு இருக்கு பாருங்க. தாவர விலங்குகள் வந்து இறந்துருந்தா அதை அதாவது எரிமலை பார்த்து அது சிதைவதால் அங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து நேராக என்ன செய்யுது அட்மாஸ்பியர் போகுறாங்க. அதான் கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ ரிட்டர்ன் டு அட்மாஸ்பியர் த்ரூ த டீகம்பஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர், பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், அடுத்து வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ், எரிமலை வெடித்தல், அதே மாதிரி ஃபாசில் எரிக்கிறனால, அதாவது பெட்ரோல் டீசல் எரிக்கிறதுனால, அதே மாதிரி இறந்து வர உயிரினங்கள் மக்க செய்வதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கார்பனும் அட்மாஸ்பியர் போக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹியூமன் இம்பேக்ட்ஸ் அண்ட் கார்பன் சைக்கிள். ஹியூமன் இம்பேக்ட்ஸ் கார்பன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா more carbon moves into the atmosphere due to the burning of fossil fuels. அதிகமாக நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணுறோம் அண்ட் டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழிக்கிறோம். அதிகமான எரிபொருளை எரிப்பதனாலும் காடுகளை அழிப்பதாலும் கார்பன் வந்து அட்மாஸ்பியருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க.
மோஸ்ட் ஆஃப் த கார்பன் இஸ் அட்மாஸ்பியர் இன் த ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. மோஸ்ட் ஆஃப் த அப்போ கார்பன் வந்து வளிமண்டலம் சென்றடைன்னு சொல்கிறாங்க. அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கார்பன் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு வடிவத்தில் உள்ளது. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் கார்பன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வடிவத்தில் தான் இருக்குது ஃபார்ம். அப்போ அட்மாஸ்பியர் இந்த ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அட்மாஸ்பியருடைய மோஸ்ட் ஆஃப் த கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வடிவத்தில் இருக்குன்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் த கிரீன் ஹவுஸ் கேசஸ். கார்பன் டை ஆக்சைடு இஸ் த என்னது கிரீன். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். பை இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த எர்த் பிகேம்ஸ் வார்மர். அது அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனால் என்ன ஏற்படும்னா பிகேம்ஸ் வார்மர்னா பூமி வந்து வெப்பமடையும். இந்த லீட்ஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் குளோபல் வார்மிங். அதனால் பூமி வெப்பமடைட்டாங்க, பூமி வந்து வெப்பமடையும். அப்போ பூமியில் வந்து அதாவது அட்மாஸ்பியர் வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக பூமி வெப்பமடைன்னு சொல்கிறாங்க. பூமி வெப்பமடைன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.